Welcome to BJ Education PGTRB class. இந்த வீடியோல யூனிட் 4 Statistical Mechanicsல introduction தான் பார்க்க போறோம். Till 17th century வரைக்கும் some physical problems எல்லாம் solve பண்றதுக்கு ordinary law of mechanics தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ordinary law of mechanics பார்த்தீங்கன்னா some large number of particles இருக்க problems solve பண்றதுக்கு sufficient-ஆ இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எந்த அளவுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10⁻23 ஆட்டம்ஸ். ஸோ இது இன்க்ளூடட் 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் மூலிமா சால்வ் பண்ண முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா இன்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் இல்லை இன்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஹோல் சிஸ்டம் அதோட ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சிஸ்டமோட ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யார் கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணது மேக்ஸ்வெல். ஸோ இதை டெவலப் பண்ணது மேக்ஸ்வெல். அடுத்தது போல்ட்ஸ்மேன், அடுத்தது கிப்ஸ். ஸோ இவங்க எல்லாம் தான் இந்த கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா டெம்பரேச்சர், ப்ரெஷர், எனர்ஜி இதை பற்றியெல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஆனால் பிளாக் பாடி ரேடியேஷன், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் பர்டிகுலர்லி லோ டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் யாருன்னா போஸ் ஐன்ஸ்டீன், அடுத்தது ஃபெர்மி, அடுத்தது டிராக். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னதுன்னா குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடியதான் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 3 இருக்கு: மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 3 பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட ரிசல்ட்டும் மோர் அக்யூரேட்டாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் அதிகமாக அதோட ரிசல்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டேட். மைக்ரோஸ்டேட்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மைக்ரோஸ்டேட்டு. எக்ஸாம்பிள் பாருங்கள், அதோட பொசிஷன், மொமெண்டம், கோஆர்டினேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது மைக்ரோஸ்டேட்டு. மேக்ரோஸ்டேட்ன்றது நம்பர் ஆஃப், அதாவது இது இண்டிவிஜுவல் பற்றி இருக்காது, ஹோல். ஸோ ஹோல் சிஸ்டமை பற்றி பார்க்குறது தான் மேக்ரோஸ்டேட்டு. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், டெம்பரேச்சர், எனர்ஜி இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மேக்ரோஸ்டேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்டேட்டில் நிறைய மைக்ரோஸ்டேட் இருக்கும். ஸோ நிறைய மைக்ரோஸ்டேட்ஸ் இது தான் மேக்ரோஸ்டேட். அடுத்தது ஸ்பேஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பொசிஷன் கோஆர்டினேட்ஸும் அதோட மொமெண்டம் கோஆர்டினேட்ஸும் மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸை பற்றி சொல்கிறது தான் ஸ்பேஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டின்றது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட், ஒரு கிவன் மேக்ரோஸ்டேட்டில் எத்தனை மைக்ரோஸ்டேட் இருக்குன்றதை பார்க்குறது தான் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்ன்றது, ஸோ அதோட மேக்ரோஸ்டேட்டு எந்த மேக்ரோஸ்டேட்டுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம்,
ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம், போஸ் ஐன்ஸ்டைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்க போகிறோம். இதில் வந்து இதை நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துடலாம். பார்த்தோன்னா ஸோ நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஷார்ட்டாக நம்ம ஃபுல் கம்பேரிசன் ஒரு தடவை பார்த்துடலாம். அப்புறமா ஒரு வீடியோவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷபிளாக இருக்கும். ஸோ ஒன்லி பார்ட்டிகல்ஸ் தான் இதில் கன்சிடர் பண்ணுவோம். இதே ஃபெர்மி டிராக்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா இன்டிஸ்டிங்யூஷபிளாக இருக்கும். இன்டிஸ்டிங்யூஷபிள்னால் அதை டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாது, எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். அதுதான். அடுத்தது இதில் குவாண்டம் ஸ்டேட்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். போஸ் ஐன்ஸ்டைனில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்டிங்யூஷபிளாக இருக்கும். இதுலேயும் குவாண்டம் ஸ்டேட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் ஃபெர்மி டிராக்டில் ஒன்லி 1 பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அலவுடு. அதேமாதிரி போஸ் ஐன்ஸ்டைனில் பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் எதுக்கு அப்ளிகபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு. அடுத்தது ஃபெர்மி டிராக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்க்கும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்க்கும். போஸ் ஐன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ்க்கும் சிமெட்ரிக்கல் பார்ட்டிகல்ஸ்க்கும். ஸோ வால்யூம் இன் 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் நாட் நோனாக இருக்கும். இதில் நோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா h3. இதுலேயும் என்னது h3. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கம்பேரிசனை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா அட் அப்சல்யூட் ஜீரோவில் 0வாக இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி அட் அப்சல்யூட் ஜீரோவில் 0வாக இருக்கும். இதுக்கு அட் அப்சல்யூட் ஜீரோவில் எனர்ஜி வந்து நாட் 0வாக இருக்கும். இது PYQ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் என்ன மீனிங்னு தெரிஞ்சு வச்சு இது பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் இந்த கம்பேரிசனை நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா த எனர்ஜி அட் அப்சல்யூட் ஜீரோ இஸ் டேக்கன் டு பி 0. ஸோ இதில் ஃபெர்மி டிராக்டில் நாட் 0, இதில் 0, அதே மாதிரி இதுலேயும் 0 ஆகிடுது. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்லேயும் போஸ் ஐன்ஸ்டைன்லேயும் 0 ஆகிடுது. எதில் மட்டும் 0 ஆகலை, ஃபெர்மி டிராக்டில் மட்டும் 0 ஆகலை. ஸோ நீங்கள் படிக்கும் போதே, நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே இது எல்லா பாயிண்ட்ஸுமே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அட் ஹை டெம்பரேச்சர் ஃபெர்மி டிராக் என்னவா மாறிடும்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி அட் ஹை டெம்பரேச்சர் போஸ் ஐன்ஸ்டைனும் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாக கன்வெர்ட் ஆகிடுது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அட் வாட் டெம்பரேச்சர் ஃபெர்மி டிராக் அப்ரோச்சஸ் மேக்ஸ்வெல்னு கேட்டிருந்தாங்க. அட் ஹை டெம்பரேச்சர், ரெண்டுத்துக்குமே அட் ஹை டெம்பரேச்சர் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3த்துக்குமே எப்படி வருதுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸ்வெலுக்கு பார்த்தீங்கன்னா NI டிவைடட் பை GI இஸ் ஈக்குவல் டு 1/E ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா EI. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும், ஃபெர்மி டிராக்கு மைனஸ் வரும், போஸ் ஐன்ஸ்டைனுக்கு ப்ளஸ் வரும். இது கீழே தான் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த டேர்ம் மட்டும் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும்.